மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காரசாரமாக பேசி வருகிறார். அவையில் ஆளுங்கட்சியினரும் அதற்கு பதிலளித்து பேசி வருகின்றனர். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், மக்களவையில் ராகுல் காந்தி காரசாரமாக விவாதித்து வருகிறார். பாஜக அரசு மீது பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக நீங்கள் தொடரலாம். விக்னேஷ், ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது பட்ஜெட் மீதான உரையை தற்பொழுது ஆற்றி வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த உரை நீடித்து வருவதை பார்க்க முடிகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி மீதும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மீதும் அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் மீதும் நேரடியான கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய உரையுடைய அடிப்படையான விஷயம் என்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த சக்கர வியூகம் என்பதை தற்பொழுது வைத்திருக்கக்கூடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டுடன் ஒப்பிட்டு அவர் பேசி வருவதை தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை முடிந்தவரை அவர் பேசுவதை நான் மொழிபெயர்த்து சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த சக்கர வியூகம் என்பது மக்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஒரு கோவில் ஆகட்டும், ஒரு மசூதி ஆகட்டும், ஒரு சர்ச் ஆகட்டும், அல்லது சீக்கியர்களுடைய வழிபாடு தலங்களாகட்டும், எந்த இடத்திற்கும் யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கக்கூடிய சக்கர வியூகம், தாமரை வியூகம் என்ற பெயரில் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த சக்கர வியூகத்திற்குள் உங்களது பிரதமர், உங்களது உள்துறை அமைச்சர், RSS உடைய தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட வெறும் 6 பேர் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு சக்கர வியூகத்தை தான் நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள். அங்கிருந்து நீங்கள் வெளிவிடக்கூடிய திட்டங்கள் என்பது எதுவுமே மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இல்லை என்ற ரீதியிலான விமர்சனங்களை அவர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். अध्यक्ष महोदय, नेता प्रतिपक्ष ने बजट के संबंधित जो भी भ्रांतियां पैदा की हैं, जब बजट से संबंधित जवाब देने के लिए वित्त मंत्री जी खड़ी होंगी तो उन भ्रांतियों को लेकर जो भी क्लैरिफिकेशन देना है, जो कुछ भी देश को संदेश देना है, वो अपनी तरफ से संदेश देंगी। क्योंकि मैं मानता हूं कि कई भ्रांतियां बजट को लेकर पैदा की गई हैं, लेकिन देश की सीमा की सुरक्षा जिन बहादुर जवानों के हाथों में रहती है, सेना के जवानों में, यह इतना संवेदनशील मुद्दा है इस देश की सुरक्षा का। और सेना से जुड़े हमारे अग्निवीर के जवानों को लेकर जो देशवासियों को गुमराह करने की कोशिश की जा रही है, उस संबंध में मैं कहना चाहता हूं जब भी आपका आदेश होगा इस सदन के समक्ष मैं पूरी तरह से अपना अग्निवीरों को लेकर स्टेटमेंट देने को तैयार हूं। विष्णुदास शर्मा। நிரஞ்சன், ராகுல் காந்தி பேசிய விஷயத்தை நீங்க குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. அவ்வப்போது மத்திய அமைச்சர்களும் இடைமறித்து அவர்கள் விளக்கம் கொடுத்து வந்தாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்களை நீங்க சொல்ல முடியுமா? இப்போ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார். விக்னேஷ், அவர் சொன்னது அக்னிவீர் திட்டம் என்பது இந்திய ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அதை கொச்சைப்படுத்தும் வகையில ரொம்ப மோசமான கருத்துக்களை ராகுல் காந்தி முன் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை ராஜ்நாத் சிங் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பேசி வருகிறாரு. 2 தரப்பிலிருந்துமே கடுமையான அமளியில் ஈடுபட்டு இருக்காங்க, குரல் எழுப்புறத பாக்குறாங்க. இப்போ சபாநாயகர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுறாரு. ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து தொடர்ந்து அதுக்கான மொழிபெயர்ப்பு பார்ப்போம். कि 1 करोड़ रुपया कॉम्पनसेशन दिया गया है, मगर सर वो गलत था। सर उस शहीद परिवार को इंश्योरेंस दिया गया था, कॉम्पनसेशन नहीं दिया गया था। सर मैं ये कहना चाहता हूं, सर ये सच है सर। और सर भाषण के एकदम बाद सर कॉम्पनसेशन गया था सर। सर ये सच्चाई है सर, इसको कोई नकार नहीं सकता, ये सच्चाई है सर। सर आखिरी बात सर, आखिरी बात सर, आपने एक और चक्रव्यूह बना दिया है सर। मीडिया वालों को सर आपने पिंजरे में बंद कर दिया सर, उनको बाहर निकाल दीजिए प्लीज। एक मिनट। माननीय மீடியா மக்கள் உள்ளே வருவதற்கு, நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து அவர்கள் போராடி வருகிறார்கள். பல ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தின் செய்திகளை சேகரித்து வந்த ஊடகவியலாளர்கள் திடீரென தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் மீண்டும்
அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். இந்த விஷயம் என்னவென்றால் முக்கியமான இடங்களில் நின்று பத்திரிகையாளர்கள் உறுப்பினர்களிடம் பேட்டி எடுக்க முடியும். அந்த இடத்திற்கு இனி பத்திரிகையாளர்கள் வர முடியாது என்ற ஒரு தடை உத்தரவு இன்று காலையிலிருந்து அமல்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை குறிப்பிட்டு ராகுல் காந்தி அந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும், ஊடகவியலாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தற்பொழுது சபாநாயகர் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். कभी भी सदन के मामले के अंदर कभी भी कोई मान्य सदस्य टिप्पणी नहीं कर सकता। यह व्यवस्था अध्यक्ष की होती है, ठीक है ना? ये अध्यक्ष व्यवस्था की। हाँ हाँ बोलिए, आप मुझसे तो बोलिए ना। एक सेकंड हाँ हाँ एक सर बेचारे, हाँ बेचारे सर मीडिया वाले हैं सर। बेचारे नहीं है वे, बेचारे शब्द बोलो उनके लिए। सर नॉन बेचारे मीडिया वाले हैं सर। नो बेचारे नहीं, नॉन बेचारे सर, नॉट बेचारे मीडिया वाले हैं सर। हाँ सर नॉट बेचारे। एक मिनट, आप मैं बैठा हूँ ना, वह आप आसन पे बात कर रहे हो, आसन को बात करने दो। नो मैं बताऊँ सर नॉट बेचारे मीडिया वालों ने कहा है सर। மக்களவையில் காரசார விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது ராகுல் காந்தி உரையாற்றியிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆளும் பாஜக அரசின் மீது பல்வேறு கேள்விகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பார்த்து வருகிறோம். நிரஞ்சன், நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இந்த அரசு வந்து நசுக்க பார்க்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. எந்தெந்த விஷயங்கள்லாம் அதுல அவர் குறிப்பிட்டிருந்தாரு? ராகுல் காந்தியுடைய உரையை பொறுத்தவரை இன்றைக்கு மத்திய தர வகுப்பினர், மிடில் கிளாஸ் சொல்லப்படக்கூடிய மத்திய தர வகுப்பினர், அதே மாதிரி ராணுவ வீரர்கள், ஏழைகள், பெண்கள், விவசாயிகள் என்று ஒவ்வொரு செக்மெண்டாக அவர் பேசியிருக்கிறார். மன்ரேகா திட்டத்தில் உள்ளிட்டவற்றை பட்ஜெட்டில் நிதி குறைப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அக்னிபத் திட்டத்தின் மூலமாக நாங்கள் முந்தைய அரசில் ராணுவ வீரர்களுக்கு அதிக அளவிலான பென்ஷன் போன்ற நலத்திட்டங்களை நாங்கள் வகுத்திருந்தோம். ஆனால் அதையெல்லாம் இந்த அக்னி வீரர் திட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமான துறைமுகங்கள் தொடங்கி அத்தனை முக்கியமான கட்டமைப்புகளும் குறிப்பிட்ட இருவருக்கும் மட்டுமே செல்கின்றது என்று அதானியும் அம்பானியும் குறிப்பிட்டு அவர் இன்றைய தினம் பேசினார். அதற்கு தான் இரண்டு தரப்பிலிருந்தும் கடுமையான கூச்சல் குழப்பங்கள் என்பது ஏற்பட்டதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக அவர் பேசிய நிலையில் தற்பொழுது அவர் உரை முடிந்திருக்கின்றது. இனி அவரது பேச்சுக்கான பதில் என்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிரஞ்சன், இப்போ ராகுல் காந்தி எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு நிர்மலா சீதாராமன் எப்போது பதிலளிக்க வாய்ப்பு இருக்கு? பட்ஜெட் மீதான விவாதத்தை இன்றைய தினத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு தரப்புடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சபாநாயகரும் கிட்டத்தட்ட அதற்கான ஒரு வழிவகைகள் தான் தற்பொழுது இந்த அலுவல்கள் என்பது சென்று கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி பேசி முடித்ததற்கு பிறகு இனி எதிர்க்கட்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேசுவதற்கான நபர்கள் சற்று குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது மீண்டும் ஆளும் கட்சி தரப்பில் பட்ஜெட் மீதான உரையில் பேசி வருகிறார்கள். இன்று மாலை நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் மீதான உரைக்கு பதிலளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நாளை பட்ஜெட் மீதான உரைக்கு பதிலளித்து பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்கள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ், பட்ஜெட் தொடர்பாக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன்.